அப்கமிங் எபிசோடில் ஆர்மோ வந்து ஜெயிலேருந்து வெளில வந்துடுறாங்க. ஜெயிலேருந்து வெளில வந்து ஆர்மோட்ட வந்து பைரவி பார்த்து தனியாக பேசுகிறாங்க. அப்போ வந்து நான் அவனை சம்பத்தை நீ தான் கத்தியால் குத்தணும்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டேன், அதுக்கு சாரி அப்படின்னு கேட்குறாங்க. அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அன்னபூர்ணியும் காயத்ரியும் அன்னபூர்ணியும் உன்னை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த தப்பு பண்ணிட மாட்டேன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து நீ அவனை நம்பவே இல்லை, இப்போ அவங்க வச்சுக்க நம்பி நீ காப்பாற்றிட்ட, அதே மாதிரி எனக்கும் உன் மேலே இந்த பேட் இம்ப்ரெஷன்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அன்னபூர்ணி அங்கே வந்துடுறாங்க. வந்து அவங்க சொல்கிறாங்க, என்னடா டிஎஸ்பி வந்து உன்னை எப்படி கவனிச்சாரு அப்படின்னு கேட்குறாங்க ஜெயிலில். என்ன புரியல அப்படின்னு சொல்லி யாரும் சொல்கிறாங்க. அது சிந்து தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், உன்னை நல்லா மரியாதையாக நடத்தணும், நல்லா பார்த்துக்கோங்க, தப்பு பண்ணிக்க மாட்டாருன்னு சொல்லி சொன்னான், அதனால தான் கேட்குறேன் நல்லா கவனிச்சாங்களா அப்படின்னு சொல்லி. அவன் யாரும் வந்து நினச்சி பார்க்குறாரு, அவரை அடிக்கடி நட்டிச்சு போனதை நீ சொல்லாமல் இருந்திருந்தா கூட அவன் வாட்டுக்கு என்ன விட்டுருப்பான், நீ கவனின்னு சொன்னோன்னு நல்லா பயங்கரமாக கவனிச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைக்கிறாரு. என்னடா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. இல்லைம்மா நல்லா கவனிச்சாரு, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு கிளம்பிடுறாரு ஆர்வம். அப்போ வந்து அன்னபூர்ணி சொல்கிறாங்க, பார்த்தியா உன்னை கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் ஆர்வம் வந்து ரொம்ப மாறிட்டான், அவன் வந்து நல்லபடியாக இருக்கிறான், நீ அவன் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்து எனக்கு பிள்ளை பேரனோ பேத்தியோ பெற்று கொடு, அதை பார்த்துட்டு நான் கண்ணை மூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி உணர்ச்சிபூர்வமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி அந்த கதை நகரம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.